செட்டிநாடு முட்டை குழம்பு. இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். செட்டிநாடு முட்டை குழம்பு என்றும் அழைக்கப்படும் செட்டிநாடு முட்டை கறி, தமிழ்நாட்டின் செட்டிநாடு பகுதியிலிருந்து வரும் காரமான மற்றும் நறுமணமிக்க உணவாகும். இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: முட்டைகள், உப்பு, தனியா விதைகள், சீரகம், சோம்பு, கருப்பு மிளகு, காய்ந்த சிவப்பு மிளகாய், ஏலக்காய், பச்சை கிராம்பு, பட்டை குச்சி. படி 1. முட்டைகளை நன்கு வேக வைக்கவும். வெந்ததும் ஓட்டை உரித்து கத்தியால் முட்டைகளில் சிறு கீறல்களை போடவும். தனியே வைக்கவும். படி 2. மசாலா செய்ய ஒரு வெறும் வாணலியை சூடாக்கி கொத்தமல்லி விதைகள், சீரகம், சோம்பு, கருப்பு மிளகு, காய்ந்த சிவப்பு மிளகாய், ஏலக்காய், கிராம்பு, இலவங்கப்பட்டை மற்றும் அன்னாசிப்பூ ஆகியவற்றை மணம் வரும் வரை மிதமான தீயில் வறுக்கவும். கருகவிட வேண்டாம். படி 3. பாத்திரத்தில் துருவிய தேங்காயைச் சேர்த்து 1 முதல் 2 வரை நிமிடங்கள் லேசான பொன்னிறமாகும் வரை வறுக்கவும். அடுப்பிலிருந்து இறக்கி ஆறவிடவும். படி 4. வறுத்த மசாலா மற்றும் தேங்காயை மிக்சியில் தண்ணீர் தேவைக்கேற்ப சேர்த்து மென்மையான விழுதாக அரைக்கவும். செட்டிநாடு மசாலா விழுதை தனியாக வைக்கவும். படி 5. அதே பாத்திரம் அல்லது கடாயில் நல்லெண்ணெய் விட்டு சூடாக்கவும். கடுகு மற்றும் வெந்தயத்தைச் சேர்க்கவும். அவை வெடிக்க விடவும். படி 6. கறிவேப்பிலை சேர்த்து சில வினாடிகள் வதக்கவும். படி 7. நறுக்கிய வெங்காயத்தைச் சேர்த்து பொன்னிறமாகும் வரை வதக்கவும். படி 8. சுமார் துண்டுகளாக நறுக்கிய இஞ்சி மற்றும் பூண்டு சேர்த்து 1 நிமிடம் வரை பச்சை வாசனை போக வதக்கவும். படி 9. நறுக்கிய தக்காளியை சேர்த்து அது குழைய வேகும் வரை சமைக்கவும். படி 10. மஞ்சள் தூள் மற்றும் தயாரித்த செட்டிநாடு மசாலா விழுதைச் சேர்க்கவும். எண்ணெய் மசாலாவிலிருந்து பிரியும் வரை 5 முதல் 7 வரை நிமிடங்கள் வதக்கவும். படி 11. தேவையான அளவு கிரேவிக்கு ஏற்ப தண்ணீர், தோராயமாக 1.5 முதல் 2 கப் வரை சேர்க்கவும். நன்றாக கலக்கவும். படி 12. புளியை கரைத்த சாறையும் தேவையான அளவு உப்பையும் சேர்க்கவும். குழம்பு கொதித்ததும் அடுப்பின் தீயை குறைத்து 10 முதல் 15 வரை நிமிடங்கள் மெதுவாக கொதிக்க விடவும். இது சுவைகளை ஒன்றுடன் ஒன்று சேர உதவும். படி 13. கொதித்துக் கொண்டிருக்கும் குழம்பில் மெதுவாக வேகவைத்து கீறிய முட்டைகளை சேர்க்கவும். முட்டைகள் சுவைகளை உறிஞ்சுவதற்கு மேலும் 5 முதல் 7 வரை நிமிடங்கள் சமைக்கவும். படி 14. செட்டிநாடு முட்டை குழம்பை சூடாக பரிமாறவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.